Experience your dream retirement life for a day. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் திரு அண்ணாமலையில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தால் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமடைந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பக்தர்களால் இறைவனாக நினைத்து கிரிவலம் வந்து வணங்கப்படும் திருவண்ணாமலையில் ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்து பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திரு அண்ணாமலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள பச்சையம்மன் கோயில் அருகே இன்று பகலில் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த தகவலின் பேரில் திருவண்ணாமலை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அரிய வகை மூலிகை செடிகள், மரங்கள் எரிந்து சேதமடைந்ததாக தகவல் வெளிவந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறையினர் கூறும்போது, வெளிநபர்கள் தீ வைத்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. கடுமையான வெயில் காரணமாக மரங்கள் தீப்பிடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம். சுமார் 1 ஏக்கர் இடம் எரிந்து சேதமடைந்துள்ளது. இயற்கையான தீ விபத்துதான் என்றனர். ஆனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறுகையில், சமூக விரோத கும்பல்களின் நடமாட்டம் இந்த பகுதியில் அதிக அளவில் உள்ளது. அவர்களால் தான் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக சந்தேகம் தெரிவித்தனர். அவர்களது நடமாட்டத்தை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினர். மேலும் இதற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.